ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஃபர்கட் மேரேஜோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட் கிளப்பெல்லாம் நான் பேசுகிற வேலையாக இருக்கட்டும் பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சா எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட் கிளப்பெல்லாம் ஜங்கு கூட பெட்ரூம்குள்ளே தான் நம்ம ஜங்கு கரெக்டாக என்ட்ரு ஆகிருப்பார். இந்த என்ட்ரு ஆகிட்டு டே அப்படியே விடவும் நம்ம ஜங்குக்கு நம்ம டே ஸ்லாப் பண்ணுறாரு. ஒரு டைமுக்கு 5 டைம்ஸ் ஸ்லாப் இல்லு. இந்த மாதிரி 5 டைம்ஸ் ஸ்லாப் பண்ணியுமே ஹேண்ட்ஸ் வலிச்சாலுமே பரவாயில்லன்னு இன்னும் ஒரு ஸ்லாப் வைக்க வருவாரா. இந்த மாதிரி வைக்க வேண்டாம். டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சிட்டு ஜங்குக்கிட்டே க்ளோஸ் அழுக்கிறாரு. ஏன்னா பேபி ஹேண்ட்ஸை பாரு, எவ்வளோ ரெட்டிஸா அப்படி வீங்கி போச்சு. டக்குன்னு ஸ்லாப் பண்ணிகிட்ருக்க. எனக்கெல்லாம் ஒரு சொடக்கு போட்டால் பவர் வந்து என் பாடியை நார்மல் ஆக்கிறோம். நீ ஏன் இந்த மாதிரி வேண்டாம் டெவலப் பட்டுட்ருக்க? ஐயோ, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் எப்படி சூப்பராக இருந்துச்சு தெரியுமா உன்னோட ஹேண்ட்ஸ். பியூர் ஒயிட்டாக அப்படி ஒரு பேபியோட ஹேண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு. இப்படி நான் அடிக்கிறேன்னு பேரில் உன் ஹேண்ட்ஸ் இப்படி டேமேஜ் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரியும் டேயோட ஹேண்ட்ஸில் கிஸ் பண்ணவும் ஜங்குக்கோ பொடியை தள்ளி விட்றாரு. நீ என்னடா நினச்சிட்ருக்க? என்ன நினச்சிட்ருக்க? என்ன நினச்சிட்ருப்பாவ? உன்னை தான் நினச்சிக்கிட்டு இருக்காவ. உனக்கு தெரியலையா? எல்லோரும் முன்னாடி தானே என்னோடய நெக்கில் அந்த சிம்பிள் வந்துச்சு. அப்போவே உனக்கு தெரிஞ்சிருக்குமே நான் தான் உன்னோட மேட், நான் தான் உன்னோட ஹஸ்பண்டுன்ட்டு. இல்லை, நான் உன்னை எப்போதுமே என்னோடய ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீ என்னோடய பீப்புள்ஸ்லாம் நிறைய பேரை ஹேட் பண்ணிட்ட, பனிஷ் பண்ணிட்ட. அதுக்கு நான் உன்னை ரிவெஞ்ச் தான் எடுப்பேனே ஒழிய உன்னை என்னோடய ஹஸ்பண்டாக சூஸ் பண்ணிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டிட்டு பேக் சைடாக நடந்தேன். நம்ம ஜங்குக்கிட்ட எங்கே போகிற பேபிமா? ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போயிடலாம் நினச்சிட்டு இருக்கியா? இது என்னோடய பிளேஸ்டா. இங்கேருந்து ஒரு ஸ்டெப் கூட உன்னால் மூவ் ஆன் ஆக முடியாது. நீயே வேணா கீழே ஃப்ளோரை பார்த்து குனிஞ்சு நோட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்போம். ஏன் இப்படி சொல்கிறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட எப்படி கீழே குனிஞ்சு நோட் பண்ணால் நின்ன இடத்துலையே நம்மகிட்ட நடந்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ஷாக் ஆக்கி அப்படியே நம்மகிட்ட எனக்குப்போம். சொல்கிறோம்ல, இது என்னோடய பிளேஸ். நான் திங்க் பண்ணாதான் இங்கே யாராக இருந்தாலும் வர முடியும், யாராக இருந்தாலும் போக முடியும். நான் உன்னை அலோவ் பண்ணாதான் இந்த ரூமை விட்டு நீ வெளியே போக முடியும். ஓகேயா பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. டே ஜங்குக், நான் ஏற்கனவே உன்னை ரிவெஞ்ச் எடுக்கணும் தாண்டா பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணேன். நீயே தேவையில்லாமல் உன்னோட டெத்து டேவையும் உனக்கு டெத்தாக வைக்கக்கூடிய ஒரு பர்சண்ட்டையும் முன்ன கூட்டு வந்துருக்க. இதுக்கு கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணுவ. நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏன் முன்னாடி ஏன் ஹயாங்கியோட அட்டாக் பண்ணுறேங்கிற மாதிரி ஸ்வாடை எடுத்து நம்ம ஜங்கு கூட ஃபைட்டுக்கு வந்தா அந்த ஸ்வாடை ஒரு சொடகு போட்டு காட்டில் காணாமல் வைக்கிறது. இந்த மாதிரி ஸ்வாடு காணாமல் போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்டே ரொம்ப ஷாக் ஆனோம். என்ன பேபி சால்டிஸாகவே ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்க? ஹயாங் எப்படி ஒரு பவர்ஃபுல்லான டார்க் எனர்ஜி வச்சுருந்தான் பார்த்தல. அவளும் தவட்டால் வந்துட்டு பயங்கரமாக தவம் பண்ணி அவனோட எனர்ஜியை என்கரேஜ் பண்ணியிருக்கான். நீ சும்மா ஸ்வாடை சுற்றிக்கிட்டு என்கிட்ட ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்கேன். இதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி வேறு சிரிப்பாரா. இந்த மாதிரி சிரித்தோம். நம்மகிட்டே காண்டாகி ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்குக்க பயங்கரமாக ஹேண்ட்ஸாலே அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிச்சுட்டு ஹேண்ட்ஸு போச்சு அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்கிறாரு. இந்த மாதிரி டே ரொம்ப க்யூட்டாக பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி புஷ் பண்ணப்படி தூக்கி கொண்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறாரு. பேபி, நம்ம வேணால் ப்ராப்பராக நம்ம கிங்டமில் மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஒன்றை போய் எவனாவது ப்ராப்பராக மேரேஜ் பண்ணிப்பானாடா? அது ட்ரீமில் தான் நடக்கும். இல்லையே, இன்றைக்கி நைட்டு நடக்கும் என் கிங்டமில். உனக்கும் எனக்கும் மேரேஜ் என்னோடய கிங்டம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி கிங்குக்கும் குயினுக்கும் ஹோல் ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்மளோட ஓல்டர்ஸ் நமக்கு முன்னாடி இருந்த பர்சன்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட விஷயம்லாம் வாங்கி அப்படி மேரேஜ் பண்ணிப்போம். உன் கிங்டமில் வர்ற மாதிரி இருக்கும், இது ஜங்கு கூட கிங்டமில் வர்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ ரொம்ப டென்ஷனாக இருப்ப. அப்புறம் பாரு என் கூட ஃபைட் பண்ணி ரொம்ப சேட் ஆகிட்ட. ஹயாங்க விட்டு பிரிஞ்சு வந்துட்டோன்னு ரொம்ப க்ரை பண்ணி வர இனி அழுவ. அந்த மூமெண்டெல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நேரம் பெட்டில் ஸ்லீப் பண்ணிவியான். என்னோடய பேபி மாதிரி ஸ்லீப் பண்ணி முடிச்சுட்டு நான் உன்னை எழுப்புவேனா. அப்புறம் தான் நீ எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிவிட்டு நீ மேலே வரணும் கிங்கோட ப்ளேஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சின்ன சைல்டு வேணா உன் பின்னாடியே வரும். என்னையா மிரட்டுற நீ?
உன்னால ஆனதை பார்த்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் சும்மா நார்மலாகவே படுத்துக்கிறாரு. உன்னால் முடிஞ்சிட்ட பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பார்த்தேன். சரி பேபி க்ரை பண்ணாமல் ஃபைட் பண்ணாமல் அமைதியாக படுக்க தானே செஞ்சுருக்குன்ட்டு டேக்கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்தான். ஜொங்கு கூட மவுட்டில் ஃபிங்கரை வச்சுட்டு தேவையில்லாமல் உன் டாட்டி இப்போ என் மேலே ட்ரெஷ் ஆச்சு, என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு தெரியாது, எழுந்துப்போ அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கும் பிடிச்சி தள்ளிட்டு ஜொங்குக்கு அங்கேருந்து போனால் ஆமாம் இந்த பட்டர்ஃப்ளை எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் பட்டர்ஃப்ளையை தேடுறாரு இந்த மாதிரி தேடினோம். டேய் பட்டர்ஃப்ளையை தேடுறது அந்த பிளாக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாருல, இந்த மாதிரி ரூமை கிராஸ் பண்ணிட்டு போகிற ஜொங்குக்கு பட்டர்ஃப்ளையை மிஸ் பண்ணுறான் டே அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு டே என்ன பண்ணாலும் நமக்கு இன்னும் தெரியணும்னா இந்த பட்டர்ஃப்ளை டே கூட இருக்கணும்ன்ட்டு ஒரு சொடக்கு போட்டு திரும்பவும் இந்த பிளாக் கலர் பட்டர்ஃப்ளையை வர வைக்கிறாரு. கரெக்டாக டே பக்கத்தில் வந்து உட்காரவும் நீ இவ்வளோ நேரம் எங்கே போன, என்ன அவன் தூக்கிட்டு வந்துட்டான்னு உனக்கு தெரியுமா, ஏன் கிங்டம்லேருந்து நான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பட்டர்ஃப்ளைட்ட பேசுவாரா. அப்படியா பேபி தூக்கிட்டு வர வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பட்டர்ஃப்ளை மூலியமாகவே டேயோட ஃபேஸை நோட் பண்ணால் பட்டர்ஃப்ளையே கிட்ட க்ளோஸாக கொண்டு வராரு. அவரோட ஃபேஸ் கிட்ட கொண்டு வந்துட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, அவன் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான், எனக்கு என்ன பண்ணனே தெரியல, இப்போவே ஐயாங்கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா நம்ம ஜொங்குக்கும் பயங்கரமாக சிரிப்பு வருது. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் ஏன்டா இப்படிலாம் பண்ண போகிறேன்னுங்கிற மாதிரி சும்மா கெத்தாக பேசியிருப்பாரு. இந்த மாதிரி அழுறத பார்த்துட்டு ஜங்குக்கு ஸ்மைல் வந்தா, நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கட்டுரை அழுற மூமெண்ட்டை பக்கத்தில் உனக்கு சிரிப்பாக இருக்குதா, நான் உன்னோட மாம் தானே, நீ என்னை பற்றி இப்படி சிரிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பட்டர்ஃப்ளை பார்த்து பேசுவாராம். இந்த மாதிரி பேசினா ஜங்குக்கு அங்கே சிரிப்பை நிப்பாட்டினா பட்டர்ஃப்ளை வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டை பிரேக் பண்ணும். ஆனால் நம்ம ஜங்குக்கால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. டக்குன்னு அந்த பட்டர்ஃப்ளையை பறக்க விட்ருவாரு. இந்த மாதிரி பறக்க விட்டான் பார்த்தியா, நான் கூட ஹெல்ப்பு கேட்டுருவேனுங்கிற பயத்தில் நீ கூட அந்த ஜேகே பார்த்த பயத்தில் ஓடிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பட்டர்ஃப்ளையும் சேவ் பண்ண இல்லையேங்கிற மாதிரி அந்த ரூம் முழுக்க அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறாரு. இந்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு எல்லா பக்கமும் நடந்துட்டு அப்புறம் பெட்ஷீட்டை கட்டி பெட்ஷீட் அங்கே இருக்கிற நிறைய அந்த கட்டன்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ரோப் மாதிரி கட்டி பால்கனி வழியே தப்பிச்சு போயிடலாங்கிற மாதிரி அதை கட்டி எப்போதும் அவரோட ஹவுஸில் என்ன பண்ணுவார் அவரோட கிங்டமில் அதை இதை இப்போ பண்ணுறாரு. பொறுமை நேராக கீழே அவரை வந்துட்டார். கரெக்டாக தரக்கிட்ட அவரோட ஃபீட் பட்டுரும். இப்படி தரக்கிட்ட பட்டதோட அப்பா கிங்டம் மட்டும் வெளியே வந்தாச்சுடா அப்படிங்கிற மாதிரி திரும்புவாரா. இந்த மாதிரி திரும்பினா ஜங்கு கூட பெட்டு தான் தெரியுது. என்னடா நடக்குது இங்கே, இப்போ தானடா நான் மேலேருந்து கீழே இறங்கி வந்தேன், திரும்பவும் எப்படிடா பெட்டுக்கிட்டே வந்தேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வேளை ஏதாவது ட்ரீமாக இருக்கும், இமேஜினேஷனாக இருக்கும், நம்ம இமேஜினேஷனில் திங்க் பண்ணி பார்த்துருக்கோம். திரும்பவும் பெட்ஷீட்டை பிடிச்சி கீழே இறங்குறாரு. இப்படி கீழே இறங்குனா தரையில் தான் காலை வைக்கிறாரு. கிங்டம் மட்டும் வெளியே கீழே வந்து தரையில் காலை வச்சாலும் காலை வச்சு அடுத்த செகண்ட் ஜொங்கு கூட பெட்டுக்கிட்ட போகுது. ஆட்டோமேட்டிக்காக அவர் ஜொங்கு கூட பெட்டுக்கிட்ட போய் நிற்கிறாரு. இங்கே ஏதோ தப்பாக இருந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பில்லோவை எடுத்து கொண்டு வந்து வேகமாக அந்த விண்டோ வெளியே வீசுறாரு. இந்த மாதிரி வீசினா பில்லோ அப்படியே தரையில் போய் விழுந்துருக்கு. பில்லு தரையில் தான் கிடக்குது. நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி இருக்குது, அதையும் தூக்கி வேகமாக வெளியே வீசுறாரு. இந்த மாதிரி வீசினா அதுவும் போய் கீழே விழுது. ஆனால் மேலே வரல, ரெண்டுமே கீழே தான் விழுந்துருக்கு. இப்போ நம்ம கீழே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் கீழே இறங்குறாரு. இறங்கிட்டு மறுபடியும் காலை தரையில் வச்சு அடுத்த செகண்ட் ஜொங்கு கூட பெட்டில் எப்படி நின்று தூக்கி எறிஞ்சாரு. அதே பொசிஷனில் ஜொங்கு கூட பெட்டுக்கிட்ட என்ட்ராகிறத பார்த்துட்டு இங்கே என்னடா நடக்குதுங்கிற மாதிரி நம்மகிட்ட டயர்டாகிற மூமெண்ட்டை அந்த பட்டர்ஃப்ளை நோட் பண்ணிவிட்டு ஒரே சிரிப்பு. ஏன்னா அங்கே ஜொங்குக்கு இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்து சிரிக்கிறாரு. என்னட்டே இந்த மாதிரி பால்கனி வெளியே தப்பிச்சு போக கீழே இறங்கின அடுத்த செகண்டே நம்ம ஜொங்கு பிளாக் மேஜிக் மூலிமா டக்குன்னு நம்மகிட்ட பெட்டுக்கிட்ட வர வச்சுருவாரு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்மகிட்ட கீழே இறங்குனா ஒரு செகண்டில் டேயை பெட்டுக்கிட்ட கொண்டு வர மூமெண்ட்டை பார்த்து டே காண்டாகி அந்த பெட்டை ஓங்கி ஒரு கிக்கு போச்சு என் வீட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்லேயே உட்காந்துருக்கிறாரு. என்ன பண்ணாலும் இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியலையே, ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி நம்மளால் அவன் பர்மிஷன் இல்லாமல் போக முடியாதோ, வர கோவத்துக்கு டே ஜங்குக்கு வாடா உன்னை கீல் பண்ணுறனா இல்லையான்னு பாருடா, மேரேஜாடா பண்ணிக்க போகிற மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி காண்டிலேயே அந்த ரூம் முழுக்க நடந்தேன். இப்போ பட்டர்ஃப்ளை கரெக்டாக டே பக்கத்தில் அந்த தூரத்தில் இருந்தது இப்போ பக்கத்தில் வந்துட்டு இப்படி பக்கத்தில் வந்ததை பார்த்துட்டு ஆமாம் நீ பட்டர்ஃப்ளை தானே,
எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது, எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பர்சன்ட்டை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லவும், நம்ம பட்டர்ஃப்ளை வேகமாக பறந்து போகுது. போன பக்கத்துலேயே நேராக டேக்கிட்டே வந்துட்டு, அதுக்குள்ளே உனக்கு ஒரு பர்சன்ட் கிடச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்படி நம்மகிட்ட சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி ஜொங்குக்கு என்ட்ரானா, போயும் கூட்டிகிட்டு வர சொன்னால் என்னுடைய எனிமியை கூட்டிகிட்டு வந்துருக்க, உனக்கு அறிவே இல்லை பிளாக். என்னை ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர சொன்னால் என்னை இந்த ரூம்குள்ளே கட்டி போடுறதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துருக்கி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அந்த பட்டர்ஃப்ளை பிடிச்சி தீட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை தீக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, யார்டா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரியே கேட்பாரா, அந்த மாதிரி கேட்டேன். பட்டர்ஃப்ளை போய் மறைஞ்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி, பிளாக் போய் மறைஞ்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி பறந்து போய் ஒரு ஓரமாக உட்காந்துக்குது. இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டேன். நான் என்ன வேணாலும் பேசுவேன், உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படி திரும்பி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணேன். பேபி உன்னை ரெஸ்ட்டு தானே எடுக்க சொன்னேன், நீ ஏன் ரூமில் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்க? நான் நடந்துகிட்டு இருந்தேண்ணா, நான் பெட்லேயே தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்படியா, சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, கிங்டமில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண பார்ப்போம். நீ சொல்லிட்டா நாங்கள் செஞ்சுருவோம்மா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பெட்டில் போய் உட்காந்துக்கிறேன். அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டேன். டைம் ப்ளே பண்ணி விளாட்ற டைம் இல்லை, போ டைம் ஆகுது, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வா. நானும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிக்கோ, யார் வேண்டாண்ணா, சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ நான் சொல்கிறது கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ட்ரெஸ்ஸை தானே சேஞ்ச் பண்ண இப்போ பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி ஜொங்குக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ணிகிட்டே முன்னாடியே போடவும், இந்த மாதிரி ஜொங்குக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதை பார்த்துட்டு, அதாவது ஒவ்வொருனையாக ரிமூவ் பண்ணி கீழே போடுறாருல, அதை பார்த்துட்டு டே என்னடா பண்ணிகிட்டு இருக்க, ரெஸ்ட் ரூம் அங்கே இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் மேடு என்னோடய ஒய்ஃப், நான் ஏன்டா ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், இப்படி தான்டா பண்ணுவேனுங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போடுறத பார்த்துட்டு நம்மகிட்டே நேராக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே ரன் பண்ணபடி ஓடிடுவார். இந்த மாதிரி ஓடுனா, டேய் ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு செலவும், மாட்டேன் நீ எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி போட்டிருக்க, நான்லாம் ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னான். நீ அப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வராட்ட, நான் டோரை மேஜிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுவேன். எப்படி டோரை ஓப்பன் பண்ணாட்டானுங்கிற மாரி ஒரு மேஜிக்கை போட்டு க்ளோஸ் பண்ணபடி பிடிச்சிருந்தாலும் அந்த மேஜிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஹே ஓப்பன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டோரை கிரிப்பாக பூச்சிருக்காரு. இந்த மாதிரி பூச்சிருந்தேன். ஆனால் ஜங்குக்கோட பவருக்கு டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறத பார்த்துட்டு, இங்கே பாரு ஜங்குக், தேவையில்லாமல் ப்ளே பண்ணிகிட்ருக்கா, என்னை தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காத. அப்போ நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு, நீ ஏன் என்ன டென்ஷன் ஆக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜொங்குக்கு இந்த மாதிரி பயமுறுத்துறதை பார்த்துட்டு வேறு ஏதாவது பண்ணிடுவானோங்கிற பயத்துலேயும் வேகமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஜொங்கு கொடுத்துருப்பார்ல ட்ரெஸ்ஸு, அதை எடுத்து வியர் பண்ணிவிட்டு வேகமாக ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வந்தா, நம்ம ஜொங்குக்கு இப்போ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவர் வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸை வேர் பண்ணிவிட்டு வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வந்து 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா, அவன் கூட நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே ப்ளே பண்ணிகிட்ருக்க, மேரேஜ் முடி தண்டியும் பேபி என்னது தான் நீ அப்படிங்கிற மாதிரி கிட்ட க்ளோஸாக வந்து அவரோட ஃபோர்கட்டால் டேயோட ஃபோர்கட்டை டச் பண்ணுறாரு. இந்த மாதிரி டச் பண்ணால் என்னடா பண்ணுறானுங்கிற மாதிரி செம்ம ஷாக்கில் ஜொங்கு கூட ஐஸை நோட் பண்ணால், இந்த மாதிரி ஃபோர்கட்டை அட்டாச் பண்ணி அவரோட பிளாக் மேஜிக் மூலியமாக நம்ம டேயை அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி ஜொங்குக்கு என்னெல்லாம் திங்க் பண்ணுறாரோ அதை அப்படியே பண்ணுறாரு. முன்னாடி நடந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட முன்னாடி நடந்து போகிறாரு ரோபோ மாதிரி. என்னடா நடக்குது, நான் எப்படி தான் நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எல்லாம் என்னோடய பவர் தான். இப்போது உன்னோட ஃபோர்கட்டில் டச் பண்ணோம்ல, உன்னோட ஃபோர்கட்டில் என்னோடய பவர் இருக்குது. நான் எப்போ மூவ் ஆன் பண்ணுறேனோ அது வரைக்கும் நீ ஏன் கண்ட்ரோலில் தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அந்த மேரேஜ் பண்ணுற பிளேஸ்க்கு கூட்டு வந்தேன். இப்போ அந்த கிங்டமுக்குள்ளே நம்ம ஜொங்குக்கோட அங்கிள் ஒயனு எல்லாருமே என்ட்ராகி, ஹயாங் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஒயன் கட்டுனோம். பேட்டாட்டு இல்லையா, மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஒயன், உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி தானே அந்த கிங்டமில் விட்டுட்டு வந்தேன், என்ன நம்ம கிங்டமுக்கே வந்துட்ட,
உன் ஹஸ்பண்ட் உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்கவும், ஹயாங் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த கிங்டமில் அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை பண்ணிவிட்டு இங்கே ரொம்ப கூலாக மேரேஜ் பண்ணுற மாதிரி ஸ்டேஜில் டே கொண்டு வந்து விட்டுருக்கேன். டேக்குமே என்ன மேரேஜ் பண்ணுறதுல ஹோல் விருப்பம். நான் அவனோட மேய்டு ஹஸ்பண்டுங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான்ல, அதனால அவன் ஓகே பண்ணிட்டான். இல்லாட்டே என்னோட சிஸ்டர் கேட்குறால சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம டே வந்து ஜொங்கு கூட கண்ட்ரோலில் இருக்கிறார்ல, அதனால டேவோட மவுட் ஆட்டோமேட்டிக்காக ஆமாம் வயன், நான் வந்து ஹோல் விருப்பத்தில் தான் ஹயாங்கை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி டே சொல்கிறத கேட்டு ஒயின்னு ஷாக் ஆனா, அங்கிள் அதுக்கு மேலே ஷாக் ஆனா, ஜொங்குக்கு பயங்கரமாக சிரிப்பாக இருக்குது. சிரிக்க வாடா செய்கிற, சிரிக்க பக்கத்தில் நின்று மேஜிக்கை பிரேக் பண்ணிப்பாரு, அப்புறம் இருக்கு உனக்குங்கிற மாதிரியும் காண்டுலேயும் நம்ம டே நோட் பண்ணா, பார்த்தியா அவனுக்கு ஹோல் விருப்பத்தோடு தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறான், சும்மா வந்து கட்டிக்கிட்டு இருக்காட சிஸ்டராக ஹயாங்கோட மேரேஜில் கலந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி டே சொன்னதுக்கப்புறம் ஒயன் என்ன ஃபைட்டாக பண்ண போகிறாங்க. அதனால நம்ம நேராக டே பக்கத்துலேயே வந்துட்டு, உங்களுக்கு எங்கள் ஹயாங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லையா, விருப்பமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு எங்கே விருப்பம், என் கண்ட்ரோல் மட்டுமா அவங்கிட்ட இருக்கு, என்னால் ஆமாம் இல்லை அப்படின்னு என்னால் நானே திங்க் பண்ணி சொல்ல முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒயினை நோட் பண்ணேன். உங்ககிட்ட தானே கேட்குறேன், ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க, அவனுக்கு உன் லைட்டாக கோவமா, அவன் ஹயாங்க விட்டுட்டு நீங்கள் வந்துட்டல, அதான் உங்ககிட்ட பேச மாட்டாங்கங்கிற மாதிரி ஜொங்குக்கே பேசுகிறாரு. டேய் என் மவுத்தை இப்படி கட்டி போட்டிருக்க, என் ஹேண்ட்ஸை கட்டி போட்டிருக்க, லெக்கை கட்டி போட்டிருக்க, எல்லாத்துக்கும் பவர் கட்டை போட்டு என்னை லாக் பண்ணி வச்சுட்டு இப்படி வேற பேசுறியாடா, பவர் கட்டை பிரேக் பண்ணுறா, ஏன்டா கட்டி போட்டோங்கிற மாதிரி நீ காண்டாகிற அளவுக்கு உன்னை நான் படாட பாடுபடுத்துவேனுங்கிற மாதிரி கடுப்புலையே நான் மட்டும் ஜொங்குக்கு நோட் பண்ணேன். என்ன பேபியோட ஐஸில் செம்மையாக ஆங்கிரி வெளியே வருது, ஓ காண்டாகிறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, இந்த மாதிரிலாம் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறத பார்க்க சொல்ல இப்போவே என்ன பயங்கரமாக டார்ச்சர் பண்ணணும், அப்படி ஹேட் பண்ணணும், பனிஷ் பண்ணணும்னு தோணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தோணுதுடா தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே முறைச்சிக்கிட்டே இருந்தா, ஆனால் அந்த பிளேஸில் நம்ம ஜொங்கு கூட கிங்டமில் எப்படி மேரேஜ் பண்ணிப்பாங்களோ அதேமாரி ஜொங்கு கூட ஒவ்வொரு ஆர்டருக்கும் டே ஆட்டோமேட்டிக்காக அந்த மேரேஜை எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் நார்மலாகவே மேரேஜ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ண டே கொள்ள அப்படி ஒரு சின்ன பிரேக் இருந்துச்சுல, அந்த பிரேக் ஆகி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ளே வர அந்த மூமெண்ட்டுக்கு அங்கே ஸ்கையில் தான் வானத்தில் நம்ம ப்ளூ மூன் பயங்கரமாக ஜொலிக்குது. இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு மூன் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இவ்வளோ பெருசுக்கு ஒரு ப்ளூ மூன் இருக்கிறத பார்த்துட்டு சுகா செமைய ஷாக்கானா, இந்த ப்ளூ மூன் வந்தது சுகா, ஜேகப்பு, ஜிமினா எல்லாருமே நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதோ தப்பாக இருந்த மாதிரி இருக்குது, எப்போது இருக்கிறத விட இப்போ ப்ளூ மூன் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த மூன் ஒயிட் கலர் இருந்தது ஃபுல்லாக ப்ளூ மூனாக மாறிடுச்சு, இவ்வளோ டார்க்காக எப்படி மாறுது, என்னவா இருக்கும், டே என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மூமெண்ட்டாக அந்த அங்கிளுமே நோட் பண்ணுறாரு. ஓ மை காட், நார்மலாக லைட்டாக ப்ளூவாக இருந்த ஃபுல் மூன் இவ்வளோ டார்க்கான ப்ளூ மூனாக மாறி இருக்கு. இல்லை அவங்க 2 பேரும் க்ளோஸாக வர்றாங்க, அந்த க்ளோசிங் மூமெண்ட்டுக்கு ப்ளூ மூன் இவ்வளோ பெருசாக மாறி ப்ளூ கலரில் மாறிட்டுருக்கா, இல்லை இந்த மேரேஜ் எப்படியாவது நான் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ளூ மூனை நோட் பண்ண அடுத்த செகண்டே டே நம்ம ஜொங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம டேக்கு ரிங் போடுற மாதிரி வராரு. இந்த மாதிரி வர மொமெண்ட்டை பார்த்துட்டு, வேண்டாம் ஜங்குக்கு அந்த மாதிரி பண்ணாத, ரிங்கை போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிள் கட்டுனாலும் நம்ம ஜங்குக்கு வந்து கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு ரிங்கை போட்டு விட்டுட்டு டே ஸ்கிப் பண்ணி குடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ட்ரிங்க் எடுத்து நம்ம டேக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா டைமே அதை குடிச்சிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸுக்கு ரிங்கை போட்டு விட்றாரு. ரிங்கை போட்டு விட்டு அதே மாதிரி அந்த ட்ரிங்க் கிளாஸை எடுத்து நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்டு 2 பேருமே இப்படி மேரேஜ் பண்ணால் அந்த ப்ளூ மூணு செம்ம பயங்கரமாக டார்க்காக ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் ஜங்குக்குள்ளே இருக்கிற அந்த பவர் ரொம்பவே ஹைப் ஆகி நம்மகிட்ட சேவ் பண்ண சொல்ல ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ஷேடோவாக ஒரு லுக் எடுத்திருப்பார்ல,
அந்த லுக் இப்போ நம்ம ஜங்குக்குள்ள பயங்கரமாக வெளியே வருது. ஜங்குக் அவரோட கண்ட்ரோலை மொட்டுட்டு இழந்து பயங்கரமான ஒரு பவர் உள்ள ஒரு வேர்வல்ஃபாக சேஞ்ச் ஆகுறாரு. இதை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆனா டேயுமே ஷாக் ஆகி ஜங்குக்கு மேலே ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ஷேடோவாக வருதுல்ல அந்த ஒரு பவர், அதை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படிங்கிற மாதிரி டேயை சேவ் பண்ண சொல்லி இந்த பவர் எடுத்து தானே சேவ் பண்ணியிருப்பாரு. அதை திங்க் பண்ணிவிட்டு இந்த வேர்வுல்ஃப் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். ஜங்குக்கோட பவரை கண்ட்ரோலே பண்ண முடியல. பயங்கரமாக அவரோட பவரை எல்லார் மேலேயும் அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு வேகமாக வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே கிரிப்பை பிடிச்சி என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். டேயோட ஹேண்ட்ஸை ஜங்குக் ஹோல்ட் பண்ண அடுத்த செகண்டு ஜங்குக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வராரு. இப்படி க்ளோஸாக வந்தால் நம்ம செம ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். இப்போ எப்படி நம்ம ஜங்குக்கோட ஃபோர்கெட்டை டேயோட ஃபோர்கெட்டில் அட்டாச் பண்ணாரு, அதே மாதிரி திரும்பவும் 2 பேரோட ஃபோர்கெட் ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆனோம். பயங்கரமாக கத்துறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கோட பவரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அந்த ஹோல் பவரையும் அவருக்குள்ளே எடுத்துக்கிறாரு. ஜங்குக்கு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம பயங்கரமாக இங்கே கட்டுனா ஜங்குக்குள்ளேருந்து எவ்வளோ பெரிய ஒரு பவர் வெளியே வந்துருக்கும். அந்த பவர் மட்டுமும் அதோட கண்ட்ரோலை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணி ஜங்குக்கோட பவர் மொத்தத்தையும் அவருக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி அக்செப்ட் பண்ண ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹெவி பவர் எடுத்தவர் ரொம்ப நார்மலாகிறாரு. இந்த மாதிரி நார்மலானா அந்த டார்க்காக இருந்த ப்ளூ கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி அப்படி மொத்தமாக அந்த ப்ளூ மறையிடு. இந்த மாதிரி மறைஞ்சால் ப்ளூ மூன் மறைஞ்ச அடுத்த செகண்டே அப்படியே ஜங்குக்கை விட்டு மூவ் ஆன் ஆகி தூரமாக போய் விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா ஜங்குக்குமே அப்படியே நம்ம டேயை விட்டு மூவ் ஆன் ஆகி கீழே விழுந்தா ஜங்குக்கு நார்மலாக ஐஸ் ஓப்பன் பண்ணபடி தான் இருக்காரு. நம்ம தான் ஃபுல்லாக மயங்கி இருந்திருப்பாரு. ஆல்ரெடி ரிவர்கிட்ட நம்ம ஜங்குக்கோட பாடிக்குள்ளே தான் அந்த ப்ளூ மூன்லேருந்து பவர் வந்துருக்கும். அந்த பவர் தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக அதை அக்செப்ட் பண்ணியிருந்துருக்கும். இவ்வளோ க்ளோஸில் இந்த மூமெண்ட்டுக்கு மொத்த பவரையும் நம்ம கொஞ்சம் செகண்ட்லேயே அக்செப்ட் பண்ணி இழுத்துக்கிட்டாரு அவரோட பாடிக்குள்ளே. இந்த மாதிரி இழுத்த மூமெண்ட்டுக்கும் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பவரை தன்னோட பாடிக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மூமெண்ட்டுக்கும் டக்குன்னு மயங்கி விழுந்தா நம்ம ஜங்கு கீழே விழுந்தவர் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து அப்படியே தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனா ஃபுல்லாக மயங்கிருக்கதை பார்த்துட்டு இங்கே என்ன நடக்கு பயன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு அது சரியாக தெரியல ஐயா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சரி நம்மளை ரூமுக்கு தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நேராக என்ன செய்வார்னா ஜங்குக்கு அவரோட ரூமுக்கு கொண்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு அங்கே மெடிசன்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதாவது கிங்டமில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணதுக்கு மெடிக்கல் சம்மந்தமாக ஒர்க் பண்ணதுக்கு இருப்பாங்களா அந்த பர்சன்ஸ் எல்லாருமே பக்கத்தில் வந்துட்டு ஏதோ மூலிகை எல்லாத்தையும் எல்லாமே ரெடி பண்ணி இப்போ மயங்கிட்டு இருக்காருல அந்த மயக்கம் தெளிகிற மாதிரி என்னமோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணோம். அதை ஸ்கிப் பண்ணி நம்ம கொடுத்தாலுமே டேயோட மவுட்டுக்குள்ளே போகுது. ஆனால் பட்டு எழுந்துக்கல. என்னாச்சு என் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக க்ரை பண்ணபடி கேட்கவும் எங்களால் அவரை எழுந்துக்க வைக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் இந்த மூன் டக்குன்னு மறைஞ்சிருக்கும்ல ப்ளூ மூன். இந்த மறைஞ்ச மூமெண்ட்டில் சுகர் ரொம்ப ஷாக் ஆகி இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு டக்குன்னு இப்படி அந்த ஃபுல் மூன் டக்குன்னு மறையும், ஏதோ தப்பாக இருக்குது, என்ன இருக்குன்னு தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம சுகர் க்ரை பண்ணி அழுதாம். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் பக்கத்தில் டைட்டாக ஹக் பண்ணபடி ப்ளீஸ் டயாங் ஐஸை ஓப்பன் பண்ணு ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத, என்ன ஆச்சு உனக்கு, நான் உன்னை மேரேஜ் தானே பண்ணேன், என்ன ஆச்சு டயாங் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுவாரா. அந்த மாதிரி அழுதா ஜங்கு கூட டீர், அதாவது நம்ம டேயோட ஃபோர்கட்டில் ஜங்கு கூட ஃபோர்கட்டை அட்டாச் பண்ணப்படி டைட்டாக ஹாக் பண்ணப்படி தான் இந்த மாதிரி க்ரை பண்ணுவார். இந்த மாதிரி க்ரை பண்ணால் நம்ம ஜங்கு கூட டீரி மட்டும் டேயோட ஐஸில் வந்து விழுது. ஐஸில் பட்டு அப்படியே நம்ம க்ரை பண்ணால் எப்படி அவரோட ஃபேஸில் அப்படியே வலிஞ்சு கீழே போகும், அதேமாரி வடிஞ்சு கீழே போகுது. இந்த மாதிரி போனால் ஜங்கு கூட டீரி டேயோட ஐஸில் பட்டு ஃபேஸில் படுற அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்க ஜங்குக்கு நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் எவ்வளோ மெடிசன் கொடுத்து எழுந்துக்காதட்டு ஜங்கு கூட அந்த டீரியில் எழுந்துக்கிட்டதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவன் என்ன இவ்வளோ வியர்டாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேர் நோட் பண்ணால்
எனக்கு அதுக்கு மேலே ஷாக் ஆகுது. எவ்வளோ மெடிசன் கொடுத்தோம், எவ்வளோ பவர் உன்னோட பாடியில் ஏற்றுனோம், எழுந்துக்கவே இல்லை. ஜஸ்ட்டு என் ஹயாங்கோட டியரி உன்னோட ஃபேஸில் பட்டதோட எழுந்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஷாக்கை நோட் பண்ணோம். டேய் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு டேய் நம்ம ஜங்குக் டைட்டாக ஹாக் பண்ணிவிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி பேசவும், முதல்ல என்னை விட்டு தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்றாரு. தள்ளி விட்டுட்டு ஆ பாடிலாம் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நீ ரொம்ப வீக்காக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட பெட்டில் படுக்க வச்சுட்டு இவனுக்கான இன்னும் அவனோட பாடி ஹீல் ஆகிற மாதிரி மெடிசன்ஸு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வாங்க, என் பேபி நார்மலாக மறுபடியும் எழுந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம மற்ற மேட்ஸு அப்புறம் இந்த மெடிக்கல் சம்மந்தமாக வந்துருப்பாங்களே அவங்க எல்லாருமே அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே போனால் வயன் செம ஷாக்கில் அப்படியே திரும்பி அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. என்னால் நான் பார்த்துட்டு நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணேன். இப்போ வயன் தான் சொல்லியிருப்பாங்க, நீ ஒரு மாதிரி உனக்குள்ளே ஒரு பெரிய பவர் வந்துச்சு, உனக்கு பின்னாடி நார்மலாக பிளாக் கலரில் வேர் உல்ஃப் ஷேடோ தெரியல, அடுக்கு இதில் ஃபுல்லாக ஸ்கை ப்ளூவில் ரொம்ப டார்க் ப்ளூவாக தெரிஞ்சிச்சு, அந்த பவரை வச்சு நீ எங்களை பீப்புள்ஸ் எல்லாரையுமே அட்டாக் பண்ண, அந்த பிளேஸில் உன்னை கண்ட்ரோல் பண்ணலான்னு நினச்சான், அப்புறம் உன் பவரை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி வயன் பார்த்த மூமெண்ட் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன் பவரை அக்செப்ட் பண்ணிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி டேயோட ஹேண்ட்ஸில் கிஸ் பண்ணுறாரு. இப்போ இருந்தாலும் அங்கேருந்து எழுந்து போன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இட்டுட்டு வரான். சாரி பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து எழுந்து தவம் பண்ணுவாங்களா அந்த பிளேஸ்க்கு, அதாவது அந்த ரிவர்கிட்டே வராரு.